Good morning, students. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா magnetic field at a point along the axial line of the magnetic dipole. So ஒரு பார் மேக்னெட்டை கன்சிடர் பண்ணிக்கிறோம். நமக்கு தெரியும் ஒரு மேக்னெட் இருக்கு அப்படின்னா ஒரு பார் மேக்னெட்டை கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த மேக்னெட்டுக்கு ரெண்டு லென்த் இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம ரெண்டு லென்த் இருக்கு அப்படிங்கறத நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்லயே பார்த்தோம். சோ ஒன்னு வந்து ஜியோமெட்ரிக்கல் லென்த், நெக்ஸ்ட் இன்னொன்னு இருக்குது மேக்னெட்டிக் லென்த் அப்படின்னு படிச்சோம். சோ இதனுடைய மேக்னெட்டிக் பாயிண்ட்ல இருந்து உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா மேக்னெட்டிக் லென்த் அப்படின்னு சொல்லணும். சோ இந்த சென்டர் பாயிண்ட நம்ம O அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இந்த பார் மேக்னெட்டுடைய சென்டர் பாயிண்ட O அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். சோ இதுக்கு நேரா வரும்போது இந்த லென்த் L, இந்த லென்த் L. சோ நமக்கு டோட்டல் மேக்னெட்டிக் லென்த் இந்த 2L அப்படிங்கிறது நமக்கு டோட்டல் மேக்னெட்டிக் லென்த். சரிங்களா? இந்த லென்த் போக 2Lங்கிறது டோட்டல் மேக்னெட்டிக் லென்த். நான் இப்போ என்ன பண்ண வரேன், இதுக்கு நமக்கு தெரியும் ஒரு மேக்னெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மேக்னெட்டை சுத்தி நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். சரிங்களா? இந்த மேக்னெட்டை விட்டு நம்ம டிஸ்டன்ஸ் போக போக அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகிக்கிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். பட் ஆனா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நான் இங்க ஒரு மேக்னெட்டை வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த மேக்னெட் இது நார்த் போல். சோ இந்த எண்டு எனக்கு சவுத் போலா இருந்துச்சுன்னா ஒண்ணு அதை என்ன பண்ணணும், அட்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? சப்போஸ் அட்ராக்ட் பண்ணல அப்படின்னா இந்த ரெண்டு மேக்னெட்டுக்கும் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் அது அட்ராக்ஷன் பண்ணாம இருக்கு. பட் மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், பட் கம்மியா இருக்கும். சரிங்களா? இப்ப நான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்ல சி, இந்த பாயிண்ட்ல சி அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். இங்க ஒரு பாயிண்ட கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த இடத்துல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அட்ராக்ஷன் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம், இல்ல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம். அந்த ஃபீல்டு இந்த இடத்துல எனக்கு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த பாயிண்ட் நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னா சி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். சரிங்களா? சோ இந்த O, அதாவது இந்த சென்டர் ஆஃப் த மேக்னெட்ல இருந்து இது ஆக்சியல் லைனா இருக்கு. சோ ஒரு ஆக்சியல் லைனை போட்டேன். இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்றோம், R அப்படின்னு சொல்றோம். சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம கன்சிடர் பண்ண இந்த C அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம R அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சேம் டைம் இந்த N நார்த் போல் இருக்குல்ல, இந்த நார்த் போல்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ், இந்த நார்த் போல்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு எப்படி வரும், இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்ல இந்த N இந்த லென்த்தை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த நார்த் போல்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதே நேரம் எனக்கு இந்த சவுத் போல்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் தேவை. சரிங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த O வரைக்கும், பாயிண்ட் O வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் R. அதுக்கப்புறம் இந்த மினிமம் டிஸ்டன்ஸ் நமக்கு இருக்கு. சோ என்ன பண்ணுவோம், R பிளஸ் L. சோ நமக்கு ரெண்டு டிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு. சவுத் போல்ல இருந்து இந்த பாயிண்ட் C க்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் R பிளஸ் L. சேம் டைம் நார்த் போல்ல இருந்து இந்த C க்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் R மைனஸ் L அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட்? இங்க ஒண்ணு நம்ம ரெண்டு போல் எடுத்துருக்கோம். ஒண்ணு நார்த் போல் அண்ட் சவுத் போல். ஃபர்ஸ்ட் இந்த நார்த் போல்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருக்குது, அதாவது இந்த பாயிண்ட்ல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் C at நார்த் போல், நார்த் போல் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்ப இந்த ஃபோர்ஸ் தானே தேவை. சோ ஃபோர்ஸ் ஒரு வெக்டார் குவாண்டிட்டி, இத நார்த் போல் அப்படிங்கிறதுனால Fn போட்டுக்கலாம். ஈக்குவல் நம்ம அந்த கூலும் இன்வெர்ஸ்ல பார்த்தோம்ல, அதே தான் இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா நியூ நாட் டிவைடட் பை 4 பை QM மேக்னெட்டிக். சோ QM1 போட்டுக்கலாம். QM1 டிவைடட் பை என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் R ஸ்கொயர் யூனிட் வெக்டர் R கேப். இது எங்க, நார்த் போல். சரிங்களா? சோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நார்த் போல். சேம் எனக்கு சவுத் போல்ல நான் இப்ப பார்க்கணும். சவுத் போல்ல பார்க்கும்போது அதே ஃபோர்ஸ், ஆனா சவுத் போல்ங்கிறப்போ S is equal நியூ நாட் டிவைடட் பை இந்த R ஸ்கொயர்ங்கிறது டிஸ்டன்ஸ். இங்க நார்த் போல்ல இருந்து இந்த C க்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் என்னது, R minus L. அப்ப இங்க என்ன பண்ணணும், R minus
எல் அதில் இருக்க ஸ்கொயர் போட்டாச்சு. இதுக்கு போகும்போது q m2 டிவைடட் பை என்ன பண்ணுவோம், இந்த டிஸ்டன்ஸ் சவுத் போல் டு சென்டர் பாயிண்ட் இதே உள்ள டிஸ்டன்ஸ் r plus l the whole square யூனிட் வெக்டர் r cap. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த O அப்படிங்கிற பாயிண்ட் தான் சென்டர் பாயிண்ட். சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த C அப்படிங்கறத பாசிட்டிவ் அட்ராக்ஷன் ஆஃப் பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம். சோ இங்க போகும்போது இத நம்ம நெகட்டிவா எடுத்துக்கிறோம் சவுத் போலுக்கு. அப்ப மைனஸ். சோ ஈக்குவேஷன் நம்பர் 2 கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா டோட்டல் ஃபோர்ஸ் தேவை. டோட்டல் ஃபோர்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், F total is equal நார்த் போல்ல எவ்வளவு ஃபோர்ஸ் பிளஸ் சவுத் போல்ல எவ்வளவு ஃபோர்ஸ், அவ்வளவுதான். ஆல்ரெடி நார்த் போல் ஃபோர்ஸ் சவுத் போல் ஃபோர்ஸ் டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் ஃபோர்ஸ் கிடைச்சு போயிடும். அப்ப ரெண்டு ஃபோர்ஸையும் இப்ப ஆட் பண்ணுவோம். இங்க என்ன இருக்கு, F total is equal first south north pole என்ன இருக்கு, mu naught divided by 4 by அங்க உள்ளது qm1 divided by r minus l whole square and unit vector r cap plus இங்க south pole க்கு என்ன இருக்கு, minus, so minus mu naught divided by 4 by qm2 divided by r plus l whole square unit vector r cap. Next இந்த plus உள்ள கொண்டே மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு அங்க என்ன வரும், மைனஸ் வரும். So mu naught divided by 4 by qm1 divided by r minus l whole square r cap minus mu naught divided by 4 by qm2 divided by r plus l whole square unit vector r cap. So m1 m2 ங்கிறது ரெண்டு போல் தான், டிஃபரண்ட் போல் தான், பட் மேக்னெட் சேம் மேக்னெட் தான் நம்ம எடுத்துக்கணும். சரியா, ஒரே மேக்னெட், பட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த m2ங்கிறப்ப சவுத் போல் சைடுலையும் m1ங்கிறத நார்த் போல் சைடுலையும் எடுத்துக்கணும். பட் ரெண்டுமே என்னது சேம் மேக்னெட் தான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா காமனான ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் ஒண்ணா எழுதிக்கலாம். mu naught divided by 4 by mu naught divided by 4 by இங்க qm1. சோ ரெண்டுமே ஒரே மேக்னெட்ங்கிறதால நீங்க என்ன பண்ணலாம், சோ m0 அப்படிங்கறத கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். qm1 சாரி qm0 இங்க qm0 இருக்கு, அது அப்படியே காமனா வெளிய எழுதலாம். அப்ப mu naught divided by 4 by qm0 பேலன்ஸ் என்ன இருக்கு, 1 divided by r minus l whole square minus இதை எழுதியாச்சு, இதை எழுதியாச்சு, பேலன்ஸ் இருக்குது 1 divided by r plus l whole square. so unit vector common r cap. சரிங்களா, இப்போ என்ன பண்ண போறோம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். so mu naught divided by 4 by qm0 இத கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது r plus l whole square minus இது அங்க போகும்போது r minus l whole square divided by மேல இந்த சிம்பிள் போட்டு செப்பரேட் பண்ணோம், கீழ என்ன பண்ணோம்னா மல்டிபிள் பண்ணுவோம். so r minus l whole square into r plus l whole square unit vector r cap. so இந்த ஈக்குவேஷனை பாருங்க, r plus l whole square எப்படி இருக்குன்னா a plus b whole square கான்செப்ட்ல இருக்கு. so இந்த டெரிவேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட்லயே பார்த்திருப்போம். சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. அதே தான் இங்க போறோம். அதாவது a plus b whole square is equal to a square plus b square minus 2ab. செகண்ட் a minus b whole square ஃபார்மட்ல இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுவோம், a minus b whole square is equal to a square plus b square minus 2ab போடுறோம். சரிங்களா, இத r அப்படிங்கிறது a ஆவும் l அப்படிங்கிறது b ஆவும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும், mu naught 4 by qm0. இத எழுதலாமா, என்ன கிடைக்கும், r square plus l square plus 2rl minus இங்க எழுதும்போது r square அதாவது இந்த ஃபார்மட்ல plus l square minus 2rl கிடைக்கும். சரிங்களா, டிவைடட் பை
இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணோம்னா சேம் ஆர் ஸ்கொயர் பிளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் எல் ஸ்கொயர் காமன் ஸ்கொயர் அண்ட் யூனிட் வெக்டர் ஆர் கேப். சரிங்களா? இப்போ இந்த மைனஸை உள்ள கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ மியூ நாட் டிவைடட் பை 4 பை கியூப் எம் நாட் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் பிளஸ் 2RL மைனஸ் இங்க உள்ள கொண்டு வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் மைனஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் ஆகும். ஸோ பிளஸ் 2RL டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் இதனுடைய யூனிட் வெக்டர் இங்க போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த பிளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் பேலன்ஸ் உள்ளதை எழுதுவோம். மியூ நாட் டிவைடட் பை 4 பை கியூ எம் நாட் இங்க என்ன இருக்கு 2RL அப்படியே போனீங்கன்னா இங்கேயும் அதே தான் இருக்கு பிளஸ் இங்க பிளஸ் இருக்கு. ஸோ 2RL டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் யூனிட் வெக்டர் ஆர் கேப். அப்ப இங்க என்ன பண்ண போறோம்னா இந்த 2RL அந்த 2RL நம்ம ஆட் பண்ணோம்னா 4RL நமக்கு கிடைக்கும். அப்ப இதுக்கு எழுதலாம் மியூ நாட் டிவைடட் பை 4 பை கியூ எம் நாட் அங்க என்ன கிடைக்கும் 4RL டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் யூனிட் வெக்டர் ஆர் கேப். ஆர்ங்கிறது நமக்கு என்ன? இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த சிக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஆர். எல்ங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் சென்டர் பாயிண்ட்ல இருந்து அந்த போலுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ். சோ இந்த ஆரோட கம்பேர் பண்ணும்போது இந்த எல் வந்து ரொம்ப சின்னது ஷார்ட்டா இருக்கும். அதாவது இங்க இருந்து இவ்வளவு இது இவ்வளவு. அப்ப என்ன பண்றோம்? இந்த எல்ல நெக்லிஜிபிள் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க ஆரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இங்க ஒரு ஸ்கொயர் இங்க ஒரு ஸ்கொயர் அங்க ஒரு ஸ்கொயர். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த டயகிராம் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்ல என்ன பண்ண போறோம்? நெக்லிஜிபிள் பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ளது எழுதுவோம். என்ன எழுதுவோம்? மியூ நாட் டிவைடட் பை 4 பை கியூ எம் நாட் அங்க என்ன இருக்கு 4RL டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அங்க ஒரு ஸ்கொயர் இருக்கா. சோ ஸ்கொயர் யூனிட் வெக்டர் ஆர் கேப். அப்ப மியூ நாட் டிவைடட் பை 4 by cube m naught 4RL divided by r squared. Square into 4 ஆயிரும். So r power 4 unit vector r cap. இங்க உள்ள ஒரு r ஐயும் மேல உள்ள ஒரு r ஐயும் நம்ம அடிச்சிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கும்? mu naught divided by 4 by cube m naught 4L divided by r cube unit vector. சரிங்களா? இப்ப நம்ம மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா PM is equal 2L into charge of the magnet. இது இந்த பேசிக் ப்ராப்பர்ட்டில நம்ம பார்த்திருக்கோம் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். இந்த வேல்யூவை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்றது அப்படின்னா இந்த 4L அப்படின்னு இருக்குல்ல அதை நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னா இந்த 4L மட்டும் mu naught divided by 4 by Q m naught 4L 2 into 2L divided by R3 into R cap அப்படின்னு எழுதிருக்கேன். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் மாடிஃபை பண்ணோம்னா mu naught divided by 4 by இந்த ரெண்டை இங்க கொண்டு வந்து போட்டுறோம். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2L Q m naught divided by R3 இதுதான் இருக்கு. இப்போ இத பாருங்க இது மாதிரி ஈக்குவலா இருக்கா? அப்ப இந்த வேல்யூக்கு பதிலா இந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டை நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். சோ இது வெக்டர் 2 mu naught divided by 4 by இந்த வேல்யூ PM vector divided by R3 unit vector R cap. சோ வெக்டர்ல இருக்கு நம்ம நார்மலா எழுதும் பொழுது இந்த ஃபோர்ஸ் இங்க தான் போட்டுருக்கோம். F vector is equal to 2 mu naught divided by 4 by R3 PM. So unit vector cancel ஆயிடுச்சு. இந்த force magnetic force. So இதை எப்படி எழுதலாம்னா F vector is equal to magnetic force ன்றதால B vector எழுதலாம். So B vector is equal to mu naught
divided by 4 by R3 PM. அந்த இடத்துல இங்க C அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணோம்ல, இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா இத கால்குலேட் பண்ணிருக்கோம். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அட்ராக்ஷன் ஃபோர்ஸாவும் இருக்கலாம் இல்ல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாவும் இருக்கலாம். பட் நம்ம கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா காமனா மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன்லயே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுல இதே கான்செப்டை வச்சு ரெண்டு சார்ஜஸ் இருக்கு, அந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு ஆக்சியலா ஒரு பாயிண்ட கன்சிடர் பண்ணுவோம். அந்த பாயிண்ட்ல அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். E மைனஸ் E பிளஸ் இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த ரெண்டு சார்ஜுக்கு பதிலா ரெண்டு போல், நார்த் போல் அண்ட் சவுத் போல் அப்படிங்கிற ரெண்டு போல் இருக்கு. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆக்சியல் டிஸ்டன்ஸை ஒரு கன்சிடர் பண்ணோம். அந்த பாயிண்ட்ல அதனுடைய ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ ரெண்டுமே ஒரு சில சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். பட் ரொம்ப சிம்பிள். நீங்க அந்த கொஸ்டின்ஸ் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ கம்பல்சரி ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பார்க்கும்பொழுது கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.